ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இது ஒரு லைவ் ப்ரோக்ராம். யாருக்கு என்ன சந்தேகம் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன் அண்ட் மற்றும் மனநல மருத்துவர் கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது மனநலம் நம்ம சமீப காலமாக பார்க்குறோம். இப்போது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அது இதுன்னு போயிட்டு இருந்த காலம் போய் இப்போ மனநலம் சொல்லிட்டு ஒரு தனி பிரிவுகளே உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மனநல மருத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன? அதுவும் குறிப்பாக தந்தையாக இருக்கிறாங்க இல்லையா, பெற்றோர்களில் தந்தையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனநல மருத்துவங்கள் இப்போ அதிகமாக தேவைப்படுது. எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, எனக்கு இந்த சுமை இருக்குது, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கடமைகள் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மனநல மருத்துவம் குறிப்பாக தந்தைகளுக்கு எந்தளவு முக்கியத்துவம் தேவைப்படுது? ரொம்ப சிறப்பான கேள்வி. ஆக்சுவலாக இப்போது ஆஃப்லேட் ஆக்சுவலி மனநல மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வளர்ந்துக்கிட்டு வருது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தப்பட்ட சூழ்நிலை தாண்டி இப்போ மனநலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. உடம்புல எந்த உறுப்பு எடுத்துக்கிட்டாலுமே அது மனநலம் ஒழுங்காக இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புலேருந்து வரக்கூடிய வியாதிகள் முழுமையாக குணமடையக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரும். ஸோ மனநல மருத்துவரை தாண்டி மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் அதையும் தாண்டி எல்லா துறைகளிலுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக வகிக்குது. ரெண்டாவது கேள்வி, தந்தையார்களுக்கு எப்படி மனநலம் ரொம்ப முக்கியம்? நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல், ஒரு மென்டராக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் பிஹைண்ட் த சீன் அங்கே அவங்க நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல ஃபாதராக அண்ட் ஒரு நல்ல சன்னாக, வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மேனேஜர் ரோல்லேருந்து நிறைய ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நம்ம சொசைட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபாதர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் ப்ரொவைடராக மாற்றிடுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலைகளில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வீக் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸே நம்ம கொடுக்கல. ஸோ அப்படி வீக்காக அவங்க ஃபீல் பண்ணாலுமே அவங்க தட்டி கழிக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம வெளிக்காட்ட முடியாது. தன்னை ஸ்ட்ராங்காகவே ப்ரொஜெக்ட் பண்ணி தனக்கு என்ன தேவைன்னு கேட்க கூட சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது, நான் ஐம் ஜஸ்ட் அ ப்ரொவைடர், நான் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற நிலைமை மாறிடுச்சு. கண்டிப்பாக, வெரி வெல் செட். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இந்த பேர்டன் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குங்கிற அதை சொல்கிறதுக்கான ஸ்பேஸுமே நம்ம உருவாக்கலை. சரிங்களா, ஃபைன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நான் சொல்கிற அதர் ரோல்ஸ் அண்ட் இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பேரண்டிங்கே ரொம்ப டிமாண்டிங்காக மாறிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி நம்மளோட பெற்றோர்கள் இல்லை அவங்களோட பெற்றோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இருந்த கால சூழ்நிலைகள் தாண்டி இப்போது எமோஷ்னல் நீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம எல்டர்லி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி அவர் கிட்ஸ் நீட் மோர் ஆஃப் எமோஷ்னல் சப்போர்ட். அப்போது ஒரு ஃபாதரோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரெசிலியண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் அவங்க கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி அவங்களால நாட் ஓன்லி மெட்டீரியலிஸ்டிக் ப்ரொவைடர், ஒரு எமோஷனல் ப்ரொவைடராகவும் அவங்களால இருக்க முடியும். குடும்பம்ன்றதே ஒரு எமோஷனோட கட்டுமானத்தினால உருவாக்கப்பட்டது தானே. ஆமாம். முதல்ல இணைய போகிற காலர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் பேசுறேன். சுவாமிநாதன் சார், டாக்டர் இருக்காரு, கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில மனநலம் உண்மையிலேயே அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாகணும். ஏன்னாக்கா பெற்றோர் மட்டும் இல்ல, பிள்ளைகளும் சரி அந்த அளவுக்கு எடுத்த உடனே கிடைக்கல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றப்போ தற்கொலைக்கு தான் எண்ணம் போது. இது உண்மையிலே நம்ம வருந்தத்தக்க ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இப்போ படிப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு பெற்றோர்கள் தெரிவித்தா பிள்ளைகள் அந்த முடிவு எடுக்கிறாங்க. இல்ல பிள்ளைகள் அந்த மாதிரி முடிவு எடுக்கிற சமயத்துல பெற்றோர்கள் அதை மிரட்டலாம். சுவாமிநாதன், இன்னைக்கு டாபிக் குறிப்பா பெற்றோர்களுக்கான இது பத்தி மட்டும்தான். ஸோ அதை பத்தி நம்ம பேசினா கரெக்டா இருக்கும்.
அதுதான் அது பிள்ளைகள் வந்து நடவடிக்கைக்காக வந்து பெற்றோர்களும் வந்து தற்கொலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு அவருடைய மன அழுத்தத்தினால் ஏற்படுறதா இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையா? சரி, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை காரணம் என்னன்றது கேக்குறீங்க, டாக்டர் சொல்லுவார். ஸோ ரொம்ப சரியான கேள்வி சுவாமிநாதன். ஸோ அதான் இந்த கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல எதிர்ப்பு தெரிவித்தாலோ இல்லை பிள்ளைகள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சரியாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் இரண்டு தரப்புலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனநல பிரச்சனைகள் ஏற்படுது. அது வந்து ஒரு விதமான ஒரு தற்கொலை எண்ணங்களையும் தூண்டுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அற்புதமான கேள்வி. இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறதோ இல்லை குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட குழந்தைகள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றங்கள் அதிகமாக அதிகமாக அது நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு ஓப்பன் புக்காக எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அவங்க எதனால இந்த விஷயத்தை வேண்டான்னு சொல்கிறாங்க, நம்ம குழந்தைகள் ஏன் வந்து இந்த நம்ம சொல்கிற ஒரு சஜஷன் அண்ட் டெசிஷனை வந்து எதுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன், தட் இஸ் தி ஹெல்த்தி திங். அப்படி அவங்க நோ சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஒன்று உங்களால் சரி செய்ய முடிஞ்சு ரெண்டு பேருக்குமே ஒரு மிடில் கிரவுண்ட் அட்டென்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, வெரி வெல் சார். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்த கலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியன் சார், டாக்டர் இருக்காரு, கேளுங்க, டவுட் கேளுங்க. சார் வந்து சுகருக்காக. சொல்லுங்க சார். ஐயா. ஆமாம் சொல்லுங்க. சுகருக்காக இன்சுலின் வந்து முழங்காலுக்கு மேலே தொடையில போட்டுக்கிட்டு வரேன். முழங்காலுக்கு கீழே போடலாமா? டாக்டர் இது சார் சுவாமிநாதன், நீங்கள் வந்து இது மனோ தத்துவ நிபுணர், அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. இது வந்து நம்ம டயபெட்டாலஜிஸ்ட் அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன். சந்திரசேகர் சார் கேளுங்க. கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. பேரண்ட்ஸ்ல குறிப்பிட்ட தந்தை வந்து அதிக அளவிலான அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் வேலை நிமித்தமாக. எனக்கு என்ன கேள்வினா, அந்த வேலை நிமித்தமாக குழந்தைகள் கிட்ட அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கறது அப்பா ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குமா? ஏன்னா குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணா டிப்ரெஷன் கம்மியாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொடுக்குமா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்கு குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பசங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா புரிதல் இருக்காங்க. அப்ப பிள்ளைகள் என்ன விஷயங்கள் செய்யும் பொழுது குறிப்பிட்டு அப்பாவுக்கு செய்யும் பொழுது அவங்க வெளியில அந்த டிப்ரெஷன்ல இருந்தோ அல்லது ஆங்ஸைட்டில இருந்தோ வெளியில வருவதற்கு வாய்ப்பா இருக்கும்? எந்த அளவுக்கு பிள்ளைகள் சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம் சில விஷயங்கள்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ரொம்ப அற்புதமான கேள்வி சந்திரசேகர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவாலிட்டி டைம் கொடுக்காத பட்சத்தில் வந்து அது குழந்தைங்களை பாதிக்குமா? இல்லை, பட் அந்த ஒரு தந்தைக்கே வந்து ஒரு மன அழுத்தத்தை அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம், அதிகமாக்கும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். குவாலிட்டேட்டிவ் டைம் நாங்கள் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் அது வந்து ரொம்ப அவங்க லைட்டாக எடுத்துக்கிறாங்க. நான் ரொம்ப அதிகமாக கூட சொல்லலை, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதும், இல்லை எவ்வளோ முடியும், ஒரு 5 நிமிஷம் முடியுமா, அஸ் மினிமல் அஸ் பாசிபிள் வாட் யூ கேன். அந்த குவாலிட்டி டைமை வந்து நம்மளோட குழந்தைகளோட நீங்கள் செலவழிக்கிறப்போ அது வந்து ரொம்ப நியூட்ரல். அந்த டைமில் உட்காந்துட்டு அவங்க என்ன படித்தாங்க, இது பண்ணியா அது பண்ணியா அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நம்ம சகஜமாக பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான குவாலிட்டி டைம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து பாருங்கள். அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தைகள் நீங்கள் பேசுகிறப்போ அவங்க ரெசிப்ரோகேஷன், அவங்களோட புன்னகை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மன அழுத்தம் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ குவாலிட்டி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது கேள்வி, இப்போது தந்தையார் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற பட்சத்தில் குழந்தைகள் என்ன பண்ணலாம்? அது
மேபி அது சொல்லலாம், பட் நடைமுறைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் நான் தெரியல. பட் குழந்தைகள் அது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்பாவோட அந்த மன அழுத்தம் அது குழந்தைய தான் தாக்கும். சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாமினண்ட்டான ஒரு ஃபேமிலி ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட மன அழுத்தம் அதிகபட்சமான சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்பிளேஸ் ஆகும். அதாவது சுற்றி இருக்கிறவங்க மேலே அது ஒரு கோபமாகவும் ஒரு வெறுப்பாகவும் ஒரு எரிச்சலாகவும் அதிகமாக வந்து தென்படும். ஸோ அதனால் குழந்தைகள் கூடுதலாக அதுக்கு பாதிக்கப்படுவாங்க. மேபி நம்ம அப்பா எப்பயுமே கோவப்பட மாட்டார், எப்பயும் இவ்வளோ கோவப்படுறாருன்னு அந்த மாதிரி ஏதாவது புரிதல் ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவோட கொஞ்சம் கூடுதலாக நேரம் செலவழிக்க பாருங்கள். அப்பாவோட மனநலத்தை பற்றி கேளுங்க. அப்பா எப்படி இருக்கீங்க, அவர் ஃபீலிங் ஓகே, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தீங்கனாலே அதுவே அவருக்கு அது நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்குற அந்த ஒரு கேள்வியை அவங்கள நலம் விசாரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுத்துரும். எஃபர்ட்ஸ் மேட்டர்ஸ் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பாக. அடுத்த காலம் பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. டாக்டர் சொல்லுங்கள் சார். அடையாளமட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன். சொல்லுங்கள் ஆசீர்வாதம், சொல்லுங்கள் சார். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி கேளுங்க. சரி, இணைப்பில் கோளாறுன்னு நினைக்கிறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் டாக்டர், நான் மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன். சித்ராவா? ஆமாங்க சார். ஆமாம், கேளுங்கம்மா. டாக்டர் இருக்காரு, மனநலம் பற்றி அவர் கேளுங்க, நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. கேட்குறேன் சார். சார் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து மனசுல ஓடுற மாதிரியே நடத்துறாங்க. மேம், உங்கள் இணைப்பு சரியா இல்லை, கொஞ்சம் ஒரு இடமா இருந்து பேசுங்க. இணைப்பில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு மேம். கேட்கல எதுவும். இப்போ கேக்குதுங்களா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சார். மேம், இணைப்பில் சரியா இல்லை. அடுத்த காலர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். மாலை வணக்கம். மாலை வணக்கம். யார் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன். இப்போ சொல்லுங்க சார். சார், எங்க அம்மா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நாங்கள் கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை மருந்துலாம் கொடுத்தாங்க. நிச்சயம் அப்பதான் மாத்திரை மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சார் இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. மாத்திரை மருந்து அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாதா சார், பிள்ளைங்களுக்கு? உங்கள் அம்மாவுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். ஓகே, அதான் சார். லைக் ஒரு தாய்க்கு மனநலம் பிரச்சனை இருந்தால் அவங்களோட குழந்தைகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-4% இருக்குது. சரிங்களா? ஸோ பாக்கி வந்து 90-96% அந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமையே இருக்குது. ஸோ அந்த ஜெனட்டிக் லோடிங் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வளர்கிற சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அம்மாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்துடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த குழந்தைய ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனதிடத்தோடு நீங்கள் வளர்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம கூடுதல் கவனத்தோடு எல்லாத்தையுமே அணுகிறது நல்லது. அவ்வளோ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய காலர்ஸ் கேட்குறாங்க, இப்போது இந்த மாதிரி இப்போது கூட இருக்கணுமா, நான் கூட இருக்க தேவையில்லையா? ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஒரு மேரேஜ் ஆனால் தனியாக போயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து பல மாதிரி சிதறி கிடக்குது இப்போ ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மனநல மருத்துவங்கள் தேவைப்படுதா? அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள், அதுவும் அப்பாக்களுக்கு இவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம கடந்த ஒரு ஆல்மோஸ்ட் டிகேட் ஒரு மோர் தென் டிகேடாகவே நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் செட்டப்பில் தான் நம்ம வந்து சர்வே ஆகிட்ருக்கோம். இந்த பேரண்ட்ஸ் வந்து ஐ வுட் சே தட் தே வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ மீன் யாரையுமே நான் குறை சொல்லலை. பட் ஆனால் அவங்க அந்த நியூக்ளியர் செட்டப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து யாரோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் நல்லபடியாக வளர்க்க முடியுது. அந்த குழந்தைங்களை நல்லபடியாக வந்து அவங்க கரை சேர்த்து அவங்க அப்ராட் போகிற மாதிரியும் அவங்களோட லைஃப்பை நல்லாவே அவங்க ட்ரீம் பண்ண மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. பட் ஒன்ஸ் இந்த கரண்ட் இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிமாண்டிங் அண்ட் எல்லாருக்குமே வந்து டைம் ஒரு பெரிய கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தேவையான நேரத்தை அவங்களால கொடுக்க முடியல. சரிங்களா? குவாலிட்டி டைம் அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க டைம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களையும் பார்த்துக்கணும், மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கனால இந்த பேரண்ட்ஸ் ஆர் மேபி அந்த எல்டர்லி பேரண்ட்ஸ் ஆர் முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டிப்ரைவ்ட் ஆஃப் தட் எமோஷனல் சப்போர்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக லேட் லைஃப்பில் நிறைய மன அழுத்தம், மனப்பதட்டம், சரிங்களா, சில விதமான டெமென்ஷியா, அந்த மாதிரி நிறைய மனநல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே மனநலம் இல்லை மனநல மருத்துவமோட தேவை அதிகம்.
அதிகமாக தான் இருக்குது. இப்போ என்ன அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் செய்கிறீங்களோ இல்லை என்ன வேணும்னு கேட்டாலே அவங்களுக்கு போதுமானது, அதுவே அவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம். அடுத்த காலர் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நான் சித்ரா தான் சார் பேசுறேன். சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? இப்போ கேக்குது, சொல்லுங்க மேடம். எனக்கு தெரிஞ்சவங்க சார் ஒருத்தர் வந்து அவங்க மனசுல என்ன ஓடுதோ அதே மாதிரி செய்யறாங்க சார். அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்து மனநலம் பார்த்து வந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ விட்டுட்டு சரியா இருக்குதுன்னு இருந்தாங்க சார் கொஞ்ச நாளா. இப்ப வந்து திடீர்னு செவுத்துல போட்டு மோதிக்கிறாங்க சார். சாவணும், செத்து போயிடணும், என்ன நெஞ்சு பிடிச்சு போட்டுருங்க, நான் என்ன சாவடிச்சிருங்க, என்ன வெட்டிடுங்க, என்ன குத்திடுங்கன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு சார், நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு படுத்துக்கணும், என்ன பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே இருந்து அப்புறம் சரியாகி வேலை செய்யறாங்க, நார்மலா இருக்காங்க சார். இது என்ன மனநலம், என்ன இது வைத்தியம் சார் இது? ஸோ அதாம்மா, நீங்கள் கொடுத்த தகவல் ரொம்ப வந்து குறைவான தகவல். ஸோ அதை வச்சு அவங்களோட டயக்னோசிஸோ இன்னும் மனநல பிரச்சனைங்கிறது என்னால் கரெக்டாக வந்து உறுதியாக சொல்ல முடியாது, சரிங்களா. பட் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நீங்கள் சொல்கிறச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு விதமான ஒரு சிவியர் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், சிவியர் மென்டல் இல்னஸ்னால தான் அஃபெக்ட் ஆகிருக்கணுங்கிறது புரியுது. பொதுவாக இந்த மாதிரி வந்து சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு நீங்கள் பார்க்குற மனநல மருத்துவர் மெடிசன்ஸை வந்து கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணணுங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மெடிசன்ஸை வந்து அந்த மனநல மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க. அது அந்த சமயத்துக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நாளடைவில் ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து வெளியில் வரும். இது எதனால் நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபலாக வந்து ஒரு மனிதர் இறக்கிறதுக்கான 10 முக்கியமான காரணங்களில் தற்கொலை அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 to 5 பிளேசஸில் அது வருது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனநல பிரச்சனைகள். அவங்க அந்த இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தன்னை காயப்படுத்திக்கிறியோ இல்லை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற அந்த கணிப்பு அவங்ககிட்ட இருக்காது, அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்ககிட்ட இருக்காது இந்த மாதிரி மனநல பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில். ஸோ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே சில நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிப்பாட்டுறீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எதனால் நிப்பாட்டணும் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க ஆலோசனை கேட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு சஜஷன்ஸ் இருப்பாங்க. நல்ல அறிவுரை டாக்டர். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்க சண்முகத்தில் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க, டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகமோ கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். டாக்டர், என்னுடைய கேள்வி, மூளை வளர்ச்சிக்கும் நம்ம மன உளைச்சலுக்கும் என்ன வித்தியாசம் சார்? மூளை வளர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்குங்களா? என்ன சார் உங்க கேள்வி? திருப்பி கேட்குறீங்களா? கேள்வி என்னன்னு திரும்ப சொல்லுங்க. ரைட். ஹலோ, சொல்லுங்க. கேள்வி மூளை வளர்ச்சிக்கும் மன நலனுக்கும் அப்படி கேட்குறீங்களா, என்ன கேட்குறீங்க? ஆமா, அது வந்து இப்ப சில மன வளர்ச்சி இல்லாதவங்க வந்து சில நேரத்துல நம்ம சொல்றதெல்லாம் புரியுது, திருப்பி அவங்க ரிப்பீட் பண்ண முடியல, என்ன காரணம்னு கேட்குறேன். ஓகே. ஸோ அதை மனநலம், அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, சரிதானே? சொல்லுங்க டாக்டர். ஸோ அதான் சார், மூளை வளர்ச்சி குறைபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிறவிலேயே ஏற்படக்கூடிய பாதிப்பு, மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் இல்லை வந்து ஆக்சிஜனேஷன் வந்து காம்ப்ரமைஸ்டாக போகிறதுனால ஏற்படக்கூடிய சில நர்வ் செல் டேமேஜ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். ஸோ அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார், மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சிவியாரிட்டி அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். பிறவிலே born with the இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. ஓகே. ஸோ அது சிவியர் அண்ட் ப்ரொஃபவுண்டுனா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு அவ்வளோ புரியாது, நம்ம எல்லாத்துலேயுமே அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு பார்டர் லைன் இல்லை மைல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்கள நம்மளால் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண முடியும். மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னால் பார்த்தாது, ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கூடவே இருந்து பொறுமையாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா கற்றுக்குவாங்க. சரி, இப்போ அடுத்த இருக்குன்னு பார்ப்போம் டாக்டர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சார் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து குமார் பேசுறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 2022 வந்து பாய்சன் குடிச்சிட்டேன். அதுல இருந்து மீண்டுலாம் வந்துட்டேன். இப்போ 2 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த பயன்றது வந்து பயங்கரமா வந்து வண்டி ஓட்ட முடியல, இப்ப தனியா வந்து டிராவல் பண்ண முடியல.
ஒரு வேலை செய்ய முடியல, ஒரே டிப்ரெஷனா இருக்கு சார். அது என்ன காரணம் சார்? ஸோ அதான் சார், லைக் மேபி இப்போ உங்கள் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 42 சார். ஓகே. பொதுவாக ஆண்களுக்கு மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று வரும் சார், சரிங்களா? ஸோ அரௌண்ட் இந்த வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொறுப்புகள் அண்ட் ஃபைனான்ஷியல் சுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ அது அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், அவங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் அவங்களுக்கே அவங்கள அறியாமல் அவங்களோட உடல் நலத்தை பற்றியோ இல்லை அவங்களோட மனநலத்தை பற்றி ஒரு அதீத பயம் வரும். நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்மளுக்கு எதாவது ஆயிட்டா என்ன ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஆள் மனசில் ஒரு பயம் வந்து நாளடைவில் வந்து அது கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக ஒரு மன அழுத்தம், ஒரு மனப்பதட்டமாக மாறும். இது உங்களோட தூக்கம், உங்களோட அன்றாட வாழ்க்கையை பெருசாக பாதிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மனநல நிபுணரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே இது கண்டிப்பாக சுலபமாக சரி பண்ணிட முடியும். நீங்கள் உங்களோட பொறுப்புகளையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையும் ரொம்ப நல்ல பெட்டராக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் சார். ஓகே. அடுத்த நேர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பிரபு. கோயம்புத்தூர்ல பிரபு பேசுறேன் சார். டாக்டர் இருக்காரு சார், எனக்கு சொல்லுங்க. சின்ன சந்தேகம் டாக்டர்கிட்ட கேட்குறேன் சார். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது மூணுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மருந்து மாத்திரை இல்லாம? ஓகே. ஸோ பிரபு, ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸாம் போனோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணனா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு புதுசாக ஒரு ஃபாதர் இல்லை ஒரு மதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பேரண்ட்டாக மாறுறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வந்து இன் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மன அழுத்தமும் மனப்பதட்டமும் அப்படி கிடையாது. அது வந்து கொஞ்சம் சிவியரிட்டி லெவலில் கொஞ்சம் கூடுதலான விஷயம். ஸ்ட்ரெஸ் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பெருசாக பாதிக்காது. என்ன தான் நம்ம எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இப்போ எக்ஸாம் எழுதிடும், முன்னாடி நாள் தூங்கினாலும் அடுத்த நாள் வந்து நல்லா தூங்கும். வேறு ஆங்ஸைட்டி அப்படின்னு டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் இருந்தால் நம்ம வந்து அதை அப்படியே ஓகே நம்மளே தப்பாக லேபிள் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் தொடர்ந்து ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறது, உடல் சோர்வாக இருக்கிறது, பெருசாக எதுலையுமே நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம கான்ஃபிடென்ஸே குறைவாக இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இல்லை எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கை, நம்ம எதுக்கு இருக்கோம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது. இது உங்களோட தூக்கத்தை பாதிக்குது அண்ட் உங்களோட உணவு பழக்க முறைகளை பாதிக்குதுன்னா அது வந்து ஒரு மன அழுத்தமாக நம்ம கருதலாம். அண்ட் மனப்பதட்டம் கொஞ்சம் மைல்டு திங், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எது எடுத்தாலுமே இது நம்மளால் முடியுமா, இது நெகட்டிவாக போயிடுச்சுன்னா எப்படி, நம்ம தனியாக போகிறப்போ நம்மளுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா எப்படி. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தை பற்றியோ ஃபினான்ஸை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து மனப்பதட்டம் வரும். அதை தாண்டி ஒரு சில பேருக்கு ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்ன்னு வரும். ஹைட்டை பார்த்துனா பயம், ஃப்ளைட்டில் போகணுன்னா பயம். ஸோ இதுவுமே வந்து ஒரு விதமான ஒரு மனநோய் தான், சரிங்களா? இதுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி மருந்து மாத்திரை இல்லாமையும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சுலபமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து மைல்டு மினிமல் கேட்டகரிக்கு மட்டும்தான் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம இதை ட்ரீட் பண்ண முடியும். கொஞ்சம் சிவியாரிட்டி மாட்ரேட் டு சிவியராக போயிடுச்சுன்னா காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் தான் வந்து உலகமெங்கும் WHO ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் மினிமல் சிம்டம்ஸ் ஒரு மைல்டு கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும், நம்ம உணவு பழக்க முறைகள் அண்ட் உடற்பயிற்சி அண்ட் நல்ல சோஷியலி நம்ம ரெக்ரியேஷனாக நம்ம நல்ல சோஷியல் டைம் கொடுக்கணும் அண்ட் நம்மளுக்காகவும் நம்ம ஒரு நேரத்தை கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து சுலபமாக வெளியில் வந்துடலாம். அண்ட் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கடைசி வரைக்கும் ஸ்க்ரீனை பார்த்துட்டு தூங்குறது இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுக்கான தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம அதை ஸ்மார்ட்டாக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ சொன்னீங்க டாக்டர், இப்போ மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்கிறீங்க. இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் வந்து எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிக்கும்? பொதுவாக அதான் சார், நீங்கள் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவங்க ஒரு பேரண்ட்டாக ஆகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ பேரண்ட்டே அந்த சைல்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த ஒரு கேட்டகரியில் இருந்து தான் வந்து பொதுவாகவே இது ஸ்டார்ட் ஆகும். அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 45 ஏஜ் கேட்டகரியில் அது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது அரௌண்ட் 40. ஓகே. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இந்த மாதிரி மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு அதிகமாகும். சரி, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சொல்கிறேன் பேசுகிறேன் சார். சரி, அது எங்கேருந்து பேசுகிறீங்க? போரூர்லேருந்து சார். சரி, ஓகே சார். டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகமாக கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். வணக்கம். அதாவது நானும் 2 மகன் எனக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர்ட்ட விசாரிச்சு ரொம்ப சோகமா இருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல பெண் பிள்ளை இல்லாம ஆண் பிள்ளை மட்டும் இருக்கிற அப்பாங்க தான் வந்து என்கிட்ட சோகத்தை ரொம்ப கொட்டி இருக்கிறாங்க.
நான் எனக்கும் இப்போ அந்த நிலையில தான் இருக்கிறேன். இந்த பசங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பாக்கள் வில்லங்க மாதிரி தான் தெரியுறாங்க முக்காவாசி வீட்டுல. எதனால இதுக்கு அப்பாக்கள் எந்த விதமா நாங்க நடந்துக்கணும், அது கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு கிட்ட கிடைக்குமா? ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாமா, செத்துலாமா, இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, மன ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா பசங்க கிட்ட இருந்து பைசாவோ ஏதோ எதிர்பார்க்க மாட்டோம், ஒரு அன்பை தான் எதிர்பார்ப்போம். அப்பா சாப்பிட்டீங்களா, அப்பா தூங்கிட்டீங்களா, அப்பா எங்க இருக்கீங்க, இன்னும் வரலையா, இந்த மாதிரி கேட்டது கூட ஆள் இல்லாத போது அந்த நிலைமை நம்ம மனநிலை வந்து பாதிக்குது இல்லைங்களா? எப்படி நாங்க அப்பாக்கள்லாம் எப்படி நாங்க நடந்துக்கணும்? பசங்களை பெற்ற அப்பாக்கள் பெண்ண பசங்க வீட்டுல இருந்து யாரும் இது வரைக்கும் என்ற குறை சொன்னதே கிடையாது. என் பொண்ணுங்க என்ன தங்க மாதிரி பாத்துக்கிறதுன்னு தான் சொல்லிருக்காங்க. இதுக்கு என்ன என்ன காரணமா இருக்கு சார்? டாக்டர் சொல்லுவார் ஒரு நிமிஷம். ஓகே, யா, நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வயசு, உங்கள் பிள்ளைகளோட வயசு மட்டும் சொல்ல முடியுமா? எனக்கு 51 வயசு, பையனுக்கு 25 வயசு. ஓகே, நல்லா சொன்னீங்க சார். ஆக்சுவலாக பெண்கள் இருக்கக்கூடிய தாய்மார்கள், ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேர் ரிலேட்டிவ்லி சேஃப் பிகாஸ் பயாலஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா விமென் ரொம்ப எம்பத்தட்டிக்கான ஜெண்டர் வென் கம்பேர்ட் டு மென். அப்போ டசன்ட் மீன் தட் நான் மென் வந்து அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ 50 இருக்கீங்க, உங்கள் பசங்க 20s இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த 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 சுச்சுவேஷன் நம்ம முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அந்த பசங்க சின்ன குழந்தை இருக்கிறப்போ அவங்களுக்கான அந்த கம்ஃபர்டபுள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் சார். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் கொடுக்கறது, அவங்களோட நல்ல கம்பேனியன்ஷிப்பாக இருக்கிறது, அண்டு அவங்க தவறு பண்ணாலுமே அக்காமடேட்டிவ் பேரண்டிங், அது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் இல்லாமல் ஒரு அக்காமடேட்டிவ் பேரண்டிங்காக பண்ணிகிட்டே வர பட்சத்தில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு எஃப்டிலையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஓல்டேஜில் வரும். ஸோ இப்போது அட் திஸ் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் நீங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் உங்கள் சன்ஸ்க்கு நீங்கள் என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குறத அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? அவங்கள பற்றி கேளுங்க. பாசிபிளி அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருக்கலாம். நீங்கள் அவங்கள டிசிப்ளின் பண்ணுற ஸ்டேஜை தாண்டி வந்துட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு இப்போ டிசிப்ளினிங் பண்ணுறதை விட்டுருங்க. ஒரு நல்ல ஒரு கம்பெனியனாக, ஒரு வெல் விஷராக, எப்படி இருக்கீங்கப்பா, சாப்பிட்டீங்களா, ஹவ் ஆர் திங்ஸ் கோயிங், ஒர்க்கில் எப்படி நல்லா போயிட்டுருக்குங்களா, ஸ்டடீஸ் எப்படி போகுது, ஏதாவது பிரச்சனை சொல்ல அப்பா இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா மாதிரி எக்ஸாக்ட்லி. சரிங்களா? ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த ரோல்ஸை கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். இப்பயுமே நீங்கள் அவங்களுக்கு அப்பா தான். இப்போயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அவங்க சரிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. தே ஆர் அடல்ட், தே நோ வாட் டு டூ. ஸோ நீங்கள் வந்து என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். சரிங்களா? அண்ட் நாளடைவில் இது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம நீங்களே வந்து அந்த குவாலிட்டி டைம் அவங்களோட வந்து சரி சேர்ந்து சாப்பிட்லாமே, டின்னர் டைம் மட்டும் எல்லாருமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த கல்ச்சரை இன்கல்கேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக அந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த டைமை மாற்றினீங்கனாலே கண்டிப்பாக அந்த பசங்களுக்கும் அது அடிக்டிவ். அப்பா கிட்ட இப்போ பேசினா அப்போ கொஞ்சம் நம்மளுக்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக இருக்கும். அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், அவர் வந்து எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏங்க வேண்டாம் சார். இது எல்லாமே தன்னால் மாறும். சூப்பர் சூப்பர் டாக்டர். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். 2 பேரும் வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார். சார் கிட்ட பேசுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா, இதோ வெயிட் பண்றாரு, பேசுங்க. சொல்லுங்க வள்ளி. எங்க வீட்டுக்கார இருக்காரு, அவங்களோட அக்கா வந்து 2 பேரு. பெரிய அக்கா நார்மலா இருக்காங்க, இந்த அக்கா கொஞ்சம் மனநிலை சரியில்லாத இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. இப்ப எங்க வீட்டுக்காரரு இப்ப வாகனால வர்றதுனால என் பசங்களுக்கு என்ன பாதிக்கப்படுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப நார்மலா தான் இருக்காங்க, காலேஜ் எல்லாம் போறாங்க பசங்க. ஒருத்தர் முடிச்சா, ஒருத்தர் 2 பசங்க போயிட்டு இருக்காங்க. 2வது ட்வீன்ஸ் எனக்கு. அதனால ஒரு பயம் இருக்குது. இப்போ வரைக்கும் நார்மலா தான் இருக்காங்க. ஓகே, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் சார். பதில் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றிம்மா. ரொம்ப சரியான கேள்வி. இது உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பயம்தான். சரிங்களா? ஸோ குடும்பத்தாரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு அது வந்துடும் அப்படிங்கிறது எந்த உறுதியும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வரத்துக்கான ரிஸ்க் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயபெட்டிஸ்க்கான டாக்டர், நீங்கள் பார்டர் லைனில் இருக்கீங்க
அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான். ஸோ பார்டர் லைனில் இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனநல பிரச்சனை வராமல் அவங்கள கரெக்டான ஒரு சூழ்நிலையை வளர்த்திங்க அப்படின்னா, ஸோ நேச்சர் அவங்களுக்கு அந்த வல்னரபிள் ஜீனை கொடுத்துருக்கலாம், பட் அதை நீங்கள் கரெக்டாக நர்ச்சர் பண்ணிங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டை ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட உணவு பழக்க முறைகள், அவங்களோட தூங்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே ஓகே. அடுத்த காலர் இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் புகழேந்தி பேசுறேன் சார், அடித்தூர்ல இருந்து. புகழேந்தி சார், டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகம்? நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். அடிக்கடி கை மறுத்து போகுது சார், என்ன சார் பண்றது? புரியல. கையை மறுத்து போகுது, கை தொடலாம் மறுத்து போகுது சார். இது வந்து இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து மனநலம் பத்தின ப்ரோக்ராம். ஸோ மனநலம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேட்கலாம். சரி சார். சரிங்க சார், அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இப்போ இவங்க கேட்டார் ஒருத்தர். இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், இப்போ எனக்கும் என் பையனுக்கும் தான் டேர்ம் சரியில்லை, பட் எனக்கும் என் பொண்ணுக்கும் நல்லா இருக்குது. அது ஏன் வந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து டேர்ம் சரியில்லாமல் போகுது? இது ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க பை நேச்சுரல் பயாலஜிக்கலி வந்து பெண்கள் தே ஆர் கேர் டேக்கிங் அந்த மாதிரி சொன்னீங்க. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை வந்து பெற்றோர்களும் கையாளணும், பசங்களும் கையாளணும்? ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டல் ஒரு விஷயமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஈவன் தான் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி பார்க்கறதில்ல, பேசுகிறதில்ல, பொண்ணு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் பையன் எனக்கு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய அப்பாக்கள் வேதனைப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம தீர்வு காணலாம்? ஸோ நீங்கள் திஸ் இஸ் த ஸ்டேட், இதான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பட் நம்ம பசங்க வந்து நம்ம என்ன மென்டார் பண்ணுறோமோ அதுதான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் அ பேரண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த குழந்தைக்கான அந்த மென்டார்ஷிப் என்ன பண்ணீங்க, லைக் அந்த பையன் வந்து வென் ஹி வாஸ் இன் கிரைசிஸ், அவர் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவருக்கு எவ்வளோ குவாலிட்டி டைம் கொடுத்துருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நீங்கள் எவ்வளோக்கு நல்ல பியூட்டிஃபுல் மெமரிஸை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தே ஆர் கோயிங் டு பே இட் பேக். அப்போ நம்மளோட இப்படி இருந்தாங்கன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அஸ் இந்த நம்ம ஷோவோட ஃபார்மேட் படி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபாதர்ஸ் ஆர் ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. அது வெளியும் அவங்க சொல்ல முடியாமல், அதை ஹேண்டிலும் பண்ண முடியாமல், அது கூட இருக்கிறவங்களோட மேலே வந்து அது திணிக்கப்படுது. அது அதிகமாக பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் தான். சரிங்களா? ஸோ சில்ட்ரன் அவங்களுக்கு நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இதனால் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து இது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மன உளைச்சலை சரியாக டீல் பண்ணாமல் அந்த குழந்தைங்களை வல்னரபிளாக மாற்றிடுறோம். அதனால அவங்க நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வித்தவுட் எனி சப்போர்ட், வி ஆர் பிஸி அண்ட் நம்மளுமே நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்க நிறைய கிரைசிஸை கோ த்ரூ பண்ணுறாங்க அண்ட் தேர் ஃபீலிங் லெஃப்ட் அலோன். ஓகே, அதாவது லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அந்த இடத்துல கட் ஆகுது. ஓகே, சரிங்களா? அந்த குவாலிட்டி டைம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும். சூப்பர் சூப்பர் டாக்டர். சரி, நிகழ்ச்சி நிறைவு காலர் யாருன்னு நம்ம பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறையா. 68 வயசு ஆகுது எனக்கு. பிபி, சுகர் இருக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலியால ரொம்ப கஷ்டப்படுறேன். இரணை ஆப்ரேஷன் பண்ணி வயிறு உப்பு போய் வெடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து படுக்கவே முடியல, ஆனா படுத்து தான் இருப்பேன். எழுந்து நிக்க முடியாது, நடக்க முடியாது, வாழவே எனக்கு பிடிக்கல, செத்துலான்னு தோணும். அதுக்கப்புறம் ஏன்டா சாகணும், அப்புறம் செத்துட்டா அப்புறம் நரகத்துக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு பயமுத்துறாங்கன்ட்டு அது வேற பயமா இருக்கு, சாக மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிருக்கீங்க. எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கய்யா. டாக்டர் சொல்லுவார். அது புரியுது சார். நீங்கள் ரொம்ப முதிய வயதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இல்னஸ் அண்ட் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சஃபர் ஆகிட்ருக்கீங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் ஒரு மன அழுத்தமோ ஒரு பதட்டமோ நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பக்கூடியது தான். பட் அதுக்காக நீங்கள் அதை செயல்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கியிருக்கீங்க. ஸோ உங்களால் நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட். இவ்வளோ நாள் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பில்லராக கன்சிடர் பண்ணி அந்த குடும்பமே வளர்ந்துருக்கு. நீங்கள் தான் அதோட ஆணிவேர். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் இது எல்லாமே ஓகே, வயசாகிடுச்சு, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ட்ரை டு ஹோல்ட் ஆன். எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி வில் ஜஸ்ட் ட்ரை டு, நீங்கள் பார்க்காதது ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போராட்டத்தையும் நீங்கள் வந்து எதிர்கொண்டு அதை நீங்கள் கையாண்டுறதுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த எண்ணங்கள், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மனநல ஆலோசனை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அவங்ககிட்ட பேசுகிறதுனாலையும் யூ வில் ஃபீல் பெட்டர். அருமையாக சொன்னீங்க டாக்டர். அதாவது யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து
இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு they have so many ஆப்ஷன்ஸ். இப்போ அவங்க யாரையா பக்கத்தில் இருக்கவங்க பேசலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஷோக்கே கால் பண்ணி இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு தோன்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது இந்த ஹெல்ப் லைன்ஸ், கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி அசோசியேஷன், என்ஜிஓ அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், லைக் ஸோ ஸ்னேகா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஃபைன். அண்ட் கவர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லைன்ஸ் அவைலபிள். சரிங்களா, ஃபைன். விச் இஸ் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலே அது வேரியஸ்க்கான ஹெல்ப்லைன்ஸ்க்கான ஆக்சஸ் கிடச்சிடும். ஸோ நீங்கள் தெர் இஸ் அ 24/7 சப்போர்ட் சிஸ்டம் பீங் எஸ்டாப்ளிஷ். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைமில் யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுனீங்கனாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் ரிலேஷனோ, உங்களோட மனைவி, வாட் எவர் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து பேசி அது கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு சென்சிபிளான டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் எக்காரணத்துக்காகவும் அந்த தவறுதலான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சொசைட்டிக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய இழப்பு. ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள், யாருமே தற்கொலை எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துச்சமாக நினைக்க வேண்டாம். அது ஒரு சீரியஸ் கிரைசிஸ். அதை வந்து உடனே அட்ரஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு இடம் மட்டும் கொடுத்துடாதீங்க. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இப்போது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து, அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை கம்யூனிகேட் கரெக்டாக பண்ணி புரிய வச்சு நம்ம பண்ணோன்னா எல்லாமே 2 சைடுமே ஒரு கரெக்டான விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்கள் நேயர்களுக்கு பொறுமையாக, தெளிவாக, விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நிகழ்ச்சி நிறைவு பாடல் யான் திரைப்படத்திலிருந்து கானா பாலா பாடிய குரல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இத்தோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை 4 மணிக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரதீஸ்வரன். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.